இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கும்படி டாக்டர் குரூஸ் திவாகரன் அவர்கள் அநேக நாடுகளிலே சென்று அநேக சபைகளுக்குள்ளே ஒரு மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த தேவதாசர். அவருடைய வார்த்தைகள் நேற்றே சொன்னார், குடும்பங்களை கட்டக்கூடியதா இருக்கும். கரங்களை தட்டி இந்த அற்புத வார்த்தைகளை நாம் வரவேற்கலாம். எல்லா புகழும் கர்த்தாதி கர்த்தர் ஒருவருக்கே. கடந்த மே மாதத்துல கோயம்புத்தூரில் நடைபெற்ற பேரின்ப பெருவிழாவில் டாக்டர் ஜோவர் சாமல் அவர்களுடைய ஐக்கியத்தில் நான் தேவனுடைய செய்தியை நான் கொடுத்து முடித்த போது அங்கேதான் கடந்த வருஷத்தில் டாக்டர் சாம் ராஜ்குமார் தன் மனைவி பிள்ளைகளோடு கூட கடந்த ஆண்டு என்னை கோயம்புத்தூரில் சந்தித்து இந்த வருஷத்தில் நடைபெறுகிற இந்த விசேஷித்த உலகளவில் கிறிஸ்தவ குடும்ப இந்த விசேஷித்த ஐக்கியத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் எங்களை அன்பாய் அழைத்தார்கள். அற்புதமான ஒரு அப்போஸ்தலன் டிஜிஎஸ் தினகரன் 1985 என்னை அவர்கள் அழைத்து, உங்களுடைய அழைப்பு அற்புதமானது, உங்களுடைய செய்தி ஒன்றை நான் கார்ல போகும்போது கேசட்ல நான் போட்டு கேட்டேன். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அபிஷேகம் பச்சை மரத்தில் அடிக்கிற ஆணி போல வசனத்தை உங்களை கொண்டு கர்த்தர் பேசு. உங்களை கத்தோலிக்க சபையில பல லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில தேவன் எடுத்து நிறுத்தி பயன்படுத்துவதை கண்டு நான் வியக்கிறேன். ஆகவே இன்று முதல் நீங்கள் இனி என்னோடு இந்த பேரின்ப பெருவிழா ஐக்கியத்தில் நீங்கள் சேர்ந்து மெரினா பீச்சில் 1985 இருந்து 95 வரைக்கும் 10 வருஷங்கள் இந்த மெரினா பீச்சில் நடந்த இந்த பேரின்ப பெருவிழா மகாநாட்டில் 2 நாட்கள் நானும் தேவ செய்தியை கொடுக்கும்படி என்னை அன்பாக அவர்கள் அழைத்தார்கள். அற்புதமான ஒரு தருணங்கள் எல்லாம் தேவனாலே வந்து இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகும்படி நாங்கள் சொல்லுகிறோம். உலகம் முழுவதும் கத்தோலிக்க சபையில 150 கத்தோலிக்கர்கள் கையில இந்த பரிசுத்த புனித வேதம் வந்திருக்கிறது. கைகளை பலமாய் தட்டும். எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கணமும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே குறித்தாவதாக. இங்கே நான் உட்காரும் போதும் சரி, இங்கே நான் அழைக்கும் போதும் சரி, நான் எந்த சபைக்கு போய் நின்றாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, ஆண்டவரே தகுதியற்ற என்னை சிலுவையில் சிந்த ரத்தத்தால தகுதியாக்கினீரே ஆண்டவர். எல்லா புகழும் உமக்கே, எல்லா மகிமையும் உமக்கே. இன்றைக்கு எல்லா தென்னிந்திய திருச்சபையிலும், லூத்தரன் திருச்சபைகளிலும், ஏஜி சபை ஐக்கியங்களிலும், ஆவிக்குரிய சபை ஐக்கியங்களிலும் சபை பாகுபாடற்ற முறையில தேவன் இன்றைக்கும் எங்களை உலகம் எங்கும் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். எல்லா புகழும், எல்லா மகிமையும் கர்த்தர் இயேசுவுக்கே உரித்தாவதாக. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்கள், லூக்கா 19 முதல் 6 வசனங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சக்கையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சக்கேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மீட்பர் அல்ல, ஆண்டவர் அல்ல, இரட்சகர் அல்ல. மாறாக எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லியிருப்பது போல
இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஜாதி மத இன பேதமின்றி நாடு குலம் கோத்திரமின்றி மனித குலம் முழுவதையும் உண்டாக்கிய தேவாதி தேவனே, அந்த மனித குலத்தை கிறிஸ்து இயேசு சிந்திய ரத்தத்தாலே ரட்சிக்க, பரலோகத்தின் சொந்த பிள்ளைகளாக மாற்ற, சாத்தானின் மேடைகளை மிதிக்க, கட்டப்பட்டிருக்கிற ஜாதி ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் விடுவித்து, உலகமெங்கும் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் உம் சொந்த ஜனங்களாய் கிறிஸ்துவுக்குள் மாற்ற நீர் வைத்த அந்த அநாதி சிநேகத்திற்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த உலக கிறிஸ்தவ குடும்பங்களின் ஆண்டவரே சங்கமம் எனது தரிசனத்தை நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வரும் உமது ஊழியக்கார மகன் டாக்டர் சாம் ராஜ்குமார் மற்றும் அவருடைய துணைவியார் அருமையான சகோதரி பிரீத்தி ராஜ்குமார் அவருடைய பிள்ளைகள் இதயத்தில் நீர் வைத்த தருணங்களுக்காய் கோடி நன்றி. உலகமெங்கும் பார்க்கிற இந்த நிகழ்ச்சிகள் உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் இன்றைக்கு தேவை, இயேசுவே நீர் வந்து தங்க வேண்டும். மகிமை உமக்கே. என்னை சிலுவை நடலில் மறைத்துக் கொள்ளும், நான் முழுவதும் மறையட்டும். உம்மையே அற்புதமாய், அடையாளமாய், ரட்சிப்பாய், ஆசீர்வாதமாய், அபிஷேகமாய் உம்முடைய ஜனங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு சபையில ஏறக்குறைய 10-15 வாலிபர்கள் வந்து அந்த சபை போதகர் இடத்துல சொன்னார்கள், ஐயா, உங்களை போல நாங்களும் பாஸ்டராக விரும்புகிறோம், சபை ஆயராக விரும்புகிறோம். இப்பொழுதே எங்களை நீங்கள் பைபிள் செமினரியில நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று சொன்ன போது அதை கேட்ட அந்த பாஸ்டர் அதை அந்த சபை பிஷப்புக்கு தெரிவித்தார். அந்த பிஷப் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்ன 10-15 வாலிப பிள்ளைகள் இப்பொழுதே பைபிள் செமினரியில் சென்று சபை போதகராக பாஸ்டராக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இது ஆச்சரியமான ஒரு காரியம், இது எழுப்புதலின் அடையாளம். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களுக்கு புதிய ஏற்பாட்டினுடைய சபையினுடைய கேட்பாடுகள், சபையினுடைய கேட்பாடுகள், அதாவது 7 விதமான கேட்பாடுகள் உண்டல்லவா? திருமணம், ஊழியம், ஞானஸ்தானம், அபிஷேகம் என்று சொல்லி இப்படிப்பட்ட 7 சாக்ரமெண்ட்டுகளை அவர்களுக்கு வேத வசனத்தோடு சொல்லிக் கொடுத்து விடுங்கள். ஏற்ற நாளில் அவர்களை நான் சந்திப்பேன், பிறகு அவர்களை பைபிள் கல்லூரியிலே சேர்க்கலாம் என்று பிஷப் சொன்னார். அந்த நாள் வந்தது. இந்த வாலிப தம்பிகள் எல்லோரும் கையில புதிய ஏற்பாட்டு வைத்துக் கொண்டு வரிசையா உட்கார்ந்து இருப்பதை பார்த்து பிஷப்க்கு ரொம்ப ஆச்சரியம். உங்களுக்கெல்லாம் ஆயர் அவர்கள் உங்களுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுத்தாரா? ஆம், கற்றுக் கொடுத்தார். சபையினுடைய கேட்பாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரா? ஆம், சொல்லிக் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். ஒரு பையனை எழுந்து நிற்க சொல்லி, அப்படி என்றால் திருமணம் சபையினுடைய கேட்பாடுகளிலே மிக பிரதானமானது. அந்த திருமணம் திருச்சபையில நடக்கும் போது போதகர் அவர்கள் அந்த மணவாளனையும் அந்த மணப்பெண்ணையும் பார்த்து எந்த வசனத்தை சொல்லி அவர்களுக்கு ஜெபிக்கிறார் சொல் என்று கேட்டார். உடனே அந்த வாலிப பையன் கையை கட்டி கொண்டு அவன் சொன்னானாம், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்றே அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னான். பிஷப்க்கு தலை சுற்றி விட்டது. ஏய் தம்பி, என்ன சொல்ல வர? தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க என்றுதானே சொல்லுகிறார்கள், நீ என்னமோ மாற்றி சொல்லுகிறாயே என்று சொன்னதுக்கு அந்த வாலிப பையன் சொன்னான், ஐயா, தயவு செய்து மன்னிக்கணும், எனக்கு இப்ப 25 வயசாகும். எனக்கு கருத்து தெரிஞ்சு 5 வயசுல இருந்து இன்ன வரைக்கும் என் அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போடாத நாளே கிடையாது. போய் ஒன்ன கட்டணனே என்று எங்க அப்பா சொல்ல, போய் எங்க அம்மா உங்களை போய் என் தலையில கட்டி வச்சுட்டு போனால அவன் நல்லாவா இருப்பா அப்படின்னு என் அம்மா சொல்ல, அப்பவே எனக்கு 4-5 இடத்துல பொண்ணு பார்த்தாங்கன்னு எங்க அப்பா சொல்ல, அப்பவே எனக்கு கூட 10-15 பையனுங்க என் பின்னால சுத்துனாங்க எங்க அம்மா சொல்ல, தினந்தோறும் தொட்டதற்கெல்லாம் பிரச்சனை, எடுத்ததற்கெல்லாம் பிரச்சனை, ஒன்றையும் விட்டு கொடுத்ததாக நான் பார்த்ததே இல்லை, பொறுத்து போனதை நான் பார்த்ததே இல்லை, சகித்து போனதை நான் பார்த்ததே இல்லை, மன்னித்ததை நான் பார்த்ததே இல்லை. ஒருவர் எலியும் பூனையை போல
வெறுப்போடு பகையோடு தினமும் பேசுவதை பார்த்து 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 சலிப்பு தட்டி போன நான் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்தேன். இவங்க 2 பேரையும் பார்த்தா இது தேவன் இணைச்ச மாதிரியே தெரியல, இது தேவன் இணைக்கவே இல்லை. ஆகவே நாங்களெல்லாம் பாஸ்டரானா இனிமே கல்யாணம் நடக்கும்போது, பிதாவே இவர்களையும் மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி தாயா நாங்க இனிமே அந்த கல்யாணங்களை ஆசீர்வதிக்க போகிறோம் என்று அந்த வாலிப பையன் சொன்னான். நான் சொன்ன இந்த கருத்து நீங்கள் சிந்திக்க வேண்டும், பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும், பிறகு நீங்கள் சிரிக்க வேண்டும். சிரிக்கவும் செய்யுங்கள், பிறகு சிந்திக்கவும் செய்யுங்கள். இன்றைக்கு குடும்பங்கள் சாத்தானுடைய மகா பெரிய 24 மணி நேரம் ஓவர் டைம் வேலை பண்ணி கொண்டிருக்கிறான் பிசாசு தன்னுடைய குட்டி சாத்தான் கூட்டங்களோடு கூட. அது என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் இணைக்கப்பட்ட குடும்பங்களை உடைப்பது, பொறுமை இல்லாமல் செய்வது, சகிப்புத்தன்மை இல்லாமல் செய்வது, விட்டு கொடுக்கிற சூழ்நிலை இல்லாமல் செய்வது, தீமை வெளிக்காட்டுவது. ஏன் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் ஒவ்வொரு முறையும் அமெரிக்காவுக்கும் கனடா தேசத்திற்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஆவியானவர் எங்களை நடத்தும் போது, என்றால் கனடாவில் ஏறக்குறைய 15 லட்சம் இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல 100கணக்கான வாலிபர்களை ஆவியானவர் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார். 100கணக்கான சபைகள் இன்றைக்கு கனடா தேசத்துல எழும்பியிருக்கிறது. அப்போதெல்லாம் அந்த இடத்துக்கு போகும்போது எங்களுடைய கூட்டங்கள் வெள்ளி சனி ஞாயிறு நடக்கும். அப்ப இந்த பெலிகிரகாம் கூட்டங்கள், பென்னியன் கூட்டங்கள், இது போன்ற விசேஷித்த ஊழியர்கள் கூட்டங்கள் செவ்வாய் புதன் நடக்கும். அங்க இருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு நான் சொல்லுவேன், எந்த ஊழியர் பிரசங்கித்தாலும் தயவு செய்து போங்கள். கர்த்தருடைய வசனம் உங்களை தொடும், ஆவியானவர் உங்களை தொடுவார். உங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு நீங்கள் அர்ப்பணியுங்கள் என்று சொல்லும் போது ஒரு திரள் கூட்டம் பென்னியின் கூட்டங்களுக்கு போனார்கள். அவர் கேட்டிருக்கிறார், ஆல் பீப்புள் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கன் யூ ஆர் கமிங் ஹியர். என்ன காரணம்? அவர் சொன்னா, இப்படி ஒரு போதகர் வராருங்க, அவர் எங்களை ஊக்கப்படுத்தினாரு. அப்படியா, அவரை நான் பார்க்க விரும்புறேன் சொல்லும் போது, நான் ஒரு முறை அந்த தேசத்துக்கு சென்ற போது என்னை அங்கே அழைத்து சென்றார்கள். நான் பார்த்த சாட்சி, நான் ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் இதே போல விஐபி நாற்காலில் இந்த பெனியன் கன்வென்ஷன் கூட்டங்கள் எல்லாம் நான் பங்கேற்று இருக்கிறேன். இன்னும் மற்ற ஊழியர்கள் கூட்டங்கள்லாம் டச் சொன்னாலே 100 பேர் விழுவார். டச் அப்படி இந்த பக்கம் 200 பேர் விழுவார். டச் அப்படின்னு சொல்லுவார், அந்த பக்கம் 300 பேர் விழுவார். இப்படி எல்லாரும் விழுந்த அந்த ஊழியம் செய்த பெனியன் ஒரு நாள் விழுந்துட்டார். ஒரு நாள் விழுந்துட்டார். என் தெரியுமா? அவருடைய மனைவி சூசன், இவர் எனக்கு சரியான புருஷனா கிடையாது, இவரோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அன்பானவர்களே, இதுதான் பிசாசின் தந்திரங்கள். ஆதியிலே கர்த்தர் ஏதோம் தோட்டத்திலே அந்த குடும்பத்தை வைத்தார். 4 நதிகள் போனது. நோவா காலத்தில் அந்த 4 நதிகள் அழிந்தது. ஆனால் தேவனுடைய மனதிற்கும் கர்த்தரே இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாக வந்து அழியாத 4 நதிகளை நமக்கு கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். அதான் பரிசுத்த மத்தேயு, பரிசுத்த மார்க்கு, பரிசுத்த லூக்கா, பரிசுத்த யோவான். வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது. அந்த 4 நதிகள் அழிந்தது. ஆனா இந்த தேவ வசனம் என்னும் இந்த சத்திய வசனம் 4 நதிகள் ஒருபோதும் அழியாது. இந்த 4 நதியில தான் சபையை வைத்திருக்கிறார், குடும்பங்களை வைத்திருக்கிறார், கணவனை வைத்திருக்கிறார், மனைவி வைத்திருக்கிறார், ஊழியர்களை வைத்திருக்கிறார், எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், தலைமுறை வைத்திருக்கிறார், 1000 வருஷ ஆட்சி வைத்திருக்கிறார், நித்தியத்தை வைத்திருக்கிறார். இந்த சத்தியத்துல தான். இது வெறுமனமே நாம் கையில பிடிப்பதற்கு மாத்திரமல்ல, அனுதினமும் வாழ்க்கையில கடை பிடிப்பதற்காக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பிசாசு ஏதோம் தோட்டத்தில் கர்த்தர் அவர்களை வைத்தாரு. பிசாசு என்ன செஞ்சான்? ஏதோம் தோட்டத்தை கெடுத்தானா? இல்லையே. மரம் செடி கொடிகளை கெடுத்தானா? இல்லையே. இதுக்கும் அப்படித்தான். பிசாசு உங்கள் வீட்டை உடைக்க முடியாது, உங்க கார் பங்களா உடைக்க முடியாது, உங்க காசு பணத்தை பிசாசு உடைக்க முடியாது. ஆனால் பிசாசு
ஆதாமையும் ஏவாளையும் கெடுத்தான். அவனுக்கு தெரியும், இவங்களை கெடுத்தா போதும், இவங்க தோட்டத்தையே கெடுத்துருவாங்க, ஊரையே கெடுத்துருவாங்க, உலகத்தையே கெடுத்துருவாங்க. அன்பான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் உலகில் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு சத்தியம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. திருமணம் நிச்சயம் நடந்த பிறகு சபையில் அறிவிப்பு கொடுக்கிறார்கள். உலகத்தில் எந்த மதத்தில் அது நடப்பது கிடையாது, கிறிஸ்தவத்துல மாத்திரம். இந்த ஊர் இந்த பையன், இந்த ஊர் இந்த பொண்ணு, இதுல ஏதாவது விக்கனம் இருந்தால் எழுத்து மூலம் சபைக்கு தெரிவியுங்க. ஜலிக்க வைக்கப்படுகிறது ஆவியானவரால இந்த கணவன் மனை உறவு. பிறகு அந்த திருமணம் நடக்கும்போது இங்க யாராவது மறுப்பு தெரிவிப்பீர்களா? உங்களில் யாராவது மறுப்பு தெரிவிப்பீர்களா? திரும்பவும் கேட்கப்படுகிறது. நீங்க எல்லாம் அப்படி பதில் சொன்னவர்கள் தான், நம்ம எல்லாரும் சொன்னவர்கள் தான். இன்றைக்கும் அது நடக்கிறது, உலகம் முடிவு வரைக்கும் அது நடக்கும். ஆனால் நடந்தது என்ன? எபேசியர் 5 23-32 வரைக்கும் படிக்கப்படுகிறது. 128 சங்கீதம் படிக்கப்படுகிறது. மார்க் 10 படிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13 படிக்கப்படுகிறது. இத்தனை அனுபவங்கள் உங்களுக்கு போதிக்கப்பட்டோம். உயிருள்ள வரைக்கும் நான் உனக்கு சாட்சியா இருப்பேன். மல்கியா 2 14 கர்த்தராகி நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன பரிதாபம் என்றால், இதெல்லாம் அன்றோடு முடிந்தது. இன்றைக்கும் குடும்பங்கள் அற்பமான விஷயத்துக்கு, சின்ன ஒரு பிரச்சனை உடையுது, சின்ன ஒரு வாக்குவாதம் உடையுது, சின்ன ஒரு கருத்து வேறுபாடு உடையுது, யாரோ ஒரு குறுக்கிட்டார்கள் உடையுது, யாரோ பெரியவர்கள் அதை சொன்னார்களாம் உடைகிறது, யாரோ 3வது ஆள் இது சொன்னார்களாம் உடைகிறது குடும்பம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களே, எச்சரிக்கை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆகவேதான் உங்களுக்கு அத்தியாயமாக வசனமாக போதிக்கப்படுகிறது. என்றால் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நாள் விசாரிப்பார். அன்னைக்கு எங்கே உன் சகோதரன் ஆபேல் என்று கேட்டார் இல்ல, இன்றைக்கும் கேட்பார். எங்க உன் புருஷன், எங்க உன் மனைவி, எங்க உன் மகன், எங்க உன் மக, எங்கே நான் உனக்கு கொடுத்த குடும்பம், எங்கே? கர்த்தர் உங்களை கேட்பார். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஆர்ப்பாட்டம் வளர்ந்து விட்டது, ரொம்ப நல்லது. அபிஷேக பிரசங்கம் வளர்ந்து விட்டது, ரொம்ப நல்லது. அடையாளங்கள் வளர்ந்து விட்டது, ரொம்ப நல்லது. ஆட்டம் பாட்டம் கிறிஸ்தவத்தில் வளர்ந்திருக்கிறது, ரொம்ப நல்லது. ஆனால் கிறிஸ்தவத்துல இன்றைக்கு சிலுவை சுமக்கிற அனுபவம் கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, விட்டு கொடுக்கிற சுபாவம் கிடையாது, மன்னிக்கிற சுபாவம் கிடையாது, மறக்கிற சுபாவம் கிடையாது, ஜெபிக்கிற சுபாவம் கிடையாது. ஆவிக்குரிய சுபாவம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் இல்லவே இல்லை. ஆவியானவர் என்றாலே வெறும் உடலை அசைப்பது, கை ஆட்டுவது என்று நினைத்திருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அது ஏதோ ஒரு ஆவி அல்ல, அவர் தேவன். அவர் நம்மில் வாசம் பண்ண வருகிறார். அன்பின் ஆண்டவராக, பரிசுத்த ஆண்டவராக, ரட்சிப்பின் ஆண்டவராக, விடுதலை ஆண்டவராக, பொறுமையின் ஆண்டவராக, சமாதானத்தின் ஆண்டவராக நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். இதான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இல்லை, கிடையவே கிடையாது. அன்றைக்கு ஏதோ தோட்டத்தை உடைக்கல பிசாசு, அந்த தோட்டத்துல வாழ அழைக்கப்பட்ட குடும்பத்தை தான் பிசாசு உடைச்சான். அவளை கெடுத்தான், அவ இவனை கெடுத்தா, 2 பேர் ஒருத்தர் கெடுத்தாங்க, கடைசியில குடும்பத்தை கெடுத்தாங்க. இன்றைய வரைக்கும் அன்பான சகோதரனை சகோதரிகளே, கணவனை பிசாசு கெடுக்கிறான், மனைவி பிள்ளை குட்டியெல்லாம் தெருவுக்கு வருது. மனைவி பிசாசு கெடுக்கிறான், புருஷன் பிள்ளை குட்டி குடும்ப வம்சம் எல்லாம் தெருவுக்கு வருகிறது. உணர்ந்து பாருங்க, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. யோவான் 17:16 10 முறை இல்ல, 100 முறை இல்ல, 1000 முறை நீங்க படிங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த ஊர்ல தான் இருப்போம், இந்த உலகத்துல தான் இருப்போம், இந்த சமுதாயத்துல தான் இருப்போம். ஆனால் நாம் இந்த உலகத்தார் அல்ல. இன்றைக்கு நமது ஆவி பிரியம் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்ந்து விடுவோம். நாம் உலகத்தார் கிடையாது. நாம் சீரியலை பார்த்தோம், சினிமாவை பார்த்தோம், அவரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், யாரை பார்த்து வாழுவது நாம் அழைக்கப்படவில்லை. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் அழியாத வார்த்தைகளை பார்த்து நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சக்கேவே, அந்த இடத்துல உங்க பேரை பென்சில் எழுதி வச்சுக்கோங்க.
யாரா இருக்கட்டும், உங்க பேர் எழுதி வச்சுக்கோங்க அந்த இடத்துல. உங்க பேரோட சேர்த்து படிங்க. சகோதரி உன் பேரோட சேர்த்து படி. சகோதரன் உன் பேரோட சேர்த்து படி. நீ கீழே இறங்கி வா. உன் பெருமையில இருந்து இறங்கு, அகங்காரத்துல இருந்து இறங்கு, சுயநலத்துல இருந்து இறங்கு, தான் என்ற எண்ணத்துல இருந்து கீழே இறங்கு, மாய்மாலத்துல இருந்து கீழே இறங்கு, கீழே இறங்கு. நான் இன்றைக்கு உன் வீட்டில் வந்து தங்கவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம சொல்லுவோம். கையில தங்க கட்டி வச்சிருந்தால் மார்வாடிங்க தான் நம்ம வீட்டுக்கு வருவானுங்க. ஆனா முழங்கால் போட்டால் இயேசு நம்ம வீட்டுக்கு வருவார். கைகளை தட்டுங்க எல்லாரும். நீங்க முழங்கால் போடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், இயேசு உங்களோடு கூட இருப்பார். நான் உன் வீட்டில் வந்து பார்த்துட்டு போக வேண்டும் என்று சொல்லவில்லை, தங்க வேண்டும். உலகம் மட்டும் உங்களோடு இருக்கிறேன் என்றார் அல்லவா கர்த்தர். இந்த உலகில் எவருக்காவது அந்த நம்பிக்கை உண்டா? கிடையாது. ஆண்டவராய் இயேசுவை ஆராதிக்கிற நமக்கு தான் அந்த நம்பிக்கை உண்டு. உலக முடிகிற வட்டம் என் கர்த்தராய் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அப்ப நம்மோடு இருக்கிற ஆண்டவர் முதலாவது எங்க இருக்க விரும்புற? நம்ம வீட்டில. என்றால் அவரோடு கூட பரலோக வீட்டில நித்தியத்துக்கு இருக்க போகிறோம். நிர்மூலமாகிற இந்த உலக வீட்டில இன்றைக்கு நம்மோடு கூட இயேசு இருக்க வேண்டும். நம்ம வீட்டில, நானும் வீட்டில வந்து தங்க வேண்டும். நண்பானவர்களே, இந்த செய்திகளை கேட்கிற நீங்கள் முழங்கால் போடுங்க. மனைவியை குற்றப்படுத்துவதை விடு, புருஷனை குற்றப்படுத்துவதை விடு. உங்களுக்கு திருமணத்தில் சொல்லப்பட்டதல்லவா, இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், வியாதி இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், இருள் இருக்கும், பசி தாகம் இருக்கும், மரணம் மாத்திரம் தான் உன்னை பிரிக்க வேண்டும். நீ தயாரா? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல? எனக்கு தெரியாத போயிட்டு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இருக்க வாழ்க்கையில. அதனோடு கூட நானும் உன்னோடு இருப்பேன். புயல் அடிக்கும், நான் இருப்பேன். வியாதி வரும், நான் இருப்பேன். பிசாசு வருவான், நான் இருப்பேன். எதிரிகள் வருவார்கள், நான் இருப்பேன். உன்னை தப்பு வைப்பேன். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. போலியான கிறிஸ்தவம் ஒழியணும், பொய்யான கிறிஸ்தவம் ஒழியணும், மாய்மாலமான கிறிஸ்தவம் ஒழியணும், வெளிப்பகட்டான கிறிஸ்தவம் ஒழியப்படணும் இயேசுவின் நாமத்தினால். பென்னின்னு சொன்னாரு, அவர் மனம் திருமண பெண்ணாடி அதே ஊர்ல நான் இருக்கும்போது, நான் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு பின்னால ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க. இந்த இடத்துக்கு வந்தபோது 20 லட்சம் பேர் இருந்தாங்கல்ல பெங்களூருக்கு. அதே கனடாவில் நான் பென்னினை பார்த்த போது அங்க 350 பேர் இருந்தாங்க. நண்பானவர் அவர் சொன்னாரு, தேவன் என் தவறு எனக்கு சுட்டி காட்டணும். அந்த மீட்டிங்ல சொன்னார், என்ன தவறு? நீ பெருமை நினைச்ச, அபிஷேகத்தை நினைச்ச, பணத்தை நினைச்ச, புகழ நினைச்ச, உன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்ச. ஆனால் உனக்கு வாழ்வு தந்து என்ன நீ தேடாமல் போனாய். 1 தீமோத்தேயு 3:5 என்றைக்காவது நீ படித்ததுண்டா? வீட்டை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி நடத்துவான்? அம்மன் நண்பானவர்களே, இதை சொல்லி அழுதார் பெண்ணி. அழுதார், உள்ள உடைந்து கீழே உருண்டு பரண்டு அழுதார். வீட்டை நடத்த தெரியாத நீ சபையை நடத்தலாமா? அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அநேக பரிசுத்தவான்களை கொண்டு பல கோணங்கள் உங்களிடத்துல பேசுகிறார். அதுல மிக முக்கியமான ஒரு கோணம் இது. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்திகரிங்க. நீங்க கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள். கர்த்தராகிய இயேசுவுக்கு முன்பு ஒருவரையும் அவர் விட மாட்டார். தாவீது சங்கீதம் பாடினார், ஆலயம் கட்ட மோரியா மலை வாங்கினார், நடனமே ஆடினார். ஆனா தாவீது உரியாவின் மனைவி பர்சிபாலோடு அந்த கெட்ட நடத்தையில, கேடான வாழ்க்கைக்கு போன போது 2 சாமுவேல் 12 படிங்க. என்ன செய்தார் கர்த்தர்? உன்னை நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் வீட்டுல என்னுடைய கத்தி இருக்கும்னு சொன்னார். உனக்கு போர் வரும், உன்னை நான் தள்ளுகிறேன். ஓ, நீ சங்கீதம் பாடிட்ட, பரவாயில்ல. நீ ஆலயம் கட்ட மோரியா மலை வாங்கிட்ட, பரவாயில்ல. என்ன ஒரு ராஜா கிட்ட இது கூட இல்லைன்னா எப்படி இது அப்படின்னு உலக மனுஷன் போல நடந்தார் தேவன். இல்லை, உன்னை நான் துரத்தி அடிப்பேன். இந்த நாட்டை உன்னிடத்துல இருந்து பிடுங்குவேன், அரண்மனையில் இருந்து கீழே தள்ளுவேன். இதெல்லாம் வேதத்துல தான் இருக்கிறது. இந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவன் தான் இன்றைக்கு குடும்பங்கள்ல வர வேண்டும்.
ஆமென். அன்பானவர்களே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை மொத்தம் பாருங்க. ஏன் ஒரு குடும்பத்தை உண்டாக்கினார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததி வர. ஒருவனும் தன் மனைவியை தள்ளிவிடாதபடிக்கு, ஒருத்தியும் தன் புருஷனை தள்ளிவிடாதபடிக்கு, தன் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்கட்டும். பணம் இருக்கும், சொத்து இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாம் இருப்பாங்க. ஆனா உனக்குள்ள நிம்மதி இருக்காது. அதை பிடுங்கி எடுத்துருவேன் நான். சமாதானத்தை பிடுங்கி எடுத்துருவேன் நான். உனக்குள்ள இருக்கிற நிம்மதி எடுத்துருவேன் நான். ஏன்னா உன் மனைவிக்கு நீ செய்யற துரோகம், உன் புருஷனுக்கு நீ செய்யற துரோகம். கிறிஸ்தவர்களே, சத்தியத்துக்கு திரும்பி வாங்க. உங்கள் பொய்யான வாழ்க்கை சாகட்டும், மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து நான் வேத வசனங்களை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்தை வைத்து இன்றைக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், சிறிய தாமதத்தோடு கூட. அதாவது, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். ஆண்டவர் இயேசு உன் வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும்? லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. கைகளை தட்டுங்க. திருந்தாத புருஷன், திருந்தாத மனைவி, திருந்தாத பையன், திருந்தாத பொண்ணு, கோணலான இடம் முழுவதும் மாறும் இயேசுவின் பிரசன்னத்தினால. இயேசு உன் வீட்டுக்கு வரும்போது அவன் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். இரண்டாவதாக, மார்க் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனம். கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருந்தார். திமிர்வாதம் நோயினால் ஒருவனை வானத்து மேடை ஓட்டை திறந்து கீழே இறக்குகிறார்கள். இயேசு அவனை பார்த்து சொன்னது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்றார். பார்த்தீங்களா? இயேசு ஒரு வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு ரட்சிக்கப்படும். இயேசு ஒரு வீட்டுக்கு வரும்போது உன் வீட்டில் இருக்கிற பாவமானவைகள் எல்லாம் ஓடிவிடும். பூரண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு உன் வீட்டுக்கு வரும்போது, யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 11 வசனம். அவர் காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்றார். இங்க குறை இருந்தது. ஞாபகம் இருக்கட்டும், இயேசு போன வீட்டுல ஒரு குறை இருந்தது. அப்ப நான் போற வீட்டுல கூட ஒரு குறை இருக்கும். என் தேவனை தேடுவேன், என்னை கொண்டு தேவன் நிறைவாக்குவார். நான் வாங்கல்ற வீட்டுல கூட ஒரு குறை இருக்கும். என் புருஷன்கிட்ட ஒரு குறை இருக்கும், மனைவிட்ட குறை இருக்கும், என் பிள்ளைகிட்ட ஒரு குறை இருக்கும். உலகத்தில் இருக்க வரைக்கும் அது இருக்கும். ஆனால் என் ஆண்டவர் இயேசுவை நான் தேடும் போது அது நிறைவாக மாறும். நடந்தது என்ன? அவர் சொன்னதை செய்தார்கள். கணவன் மனைவி மாற கர்த்தர் தந்த வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்யுங்கள். அங்க அற்புதம் நடந்தது. அற்புதத்தை தேடி அந்த மலைக்கு போறது, இந்த மலைக்கு போறது, அந்த கிரவுண்டுக்கு போறது, இந்த கிரவுண்டுக்கு போறது. இல்ல எங்கேயும் போயிடாத. பைபிள் அப்படி எங்கேயுமே ஸ்பெஷல் இடத்த, அற்புதம் நடக்கிற இடம் பைபிள் ஸ்பெஷல் இடம் ஒண்ணுமே கிடையாது. அற்புதம் உன்னை தேடி வரும். இயேசு உன் வீட்டுக்கு வரும்போது கைகளை தட்டுகளா இருமா. நீ முழங்கால் போடு, கர்த்தர் உன் வீட்டுக்கு வருவாரு. அங்க அற்புதம் நடக்கும். நீ வெறும் அற்புதத்தை மாத்த தேடி இருக்காது, அற்புதம் செய்யும் தேவனை தேடு. அற்புதம் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். காணா ஒரு கல்யாண வீட்டுல தான் அற்புதமே ஆரம்பிச்சார். ஒளிவு மலை மேல பண்ணிருக்கலாம்ல. இயேசுவுக்கு மனித புகழ் தேவையில்லை. எருசலேம் ஆலயத்துல பண்ணிருக்கலாம்ல. இயேசுவுக்கு மனித உலக புகழ் தேவையில்லை. இயேசுவுக்கு குடும்பம் தான் தேவை. அந்த குடும்பத்துல தான் தேவன் அற்புதத்தை ஆரம்பிச்சார். இன்றைக்கு உங்களை முத்தமமாய் உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்பீர்கள் என்றால் உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் இன்று முதல் அற்புதங்களை அவர் ஆரம்பிப்பார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நாலாவதாக, நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன், காத்திருங்கள் என்றார். உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகம் முழுவதும் சபைகளுக்கு தெரியும். எங்கே காத்திருந்தார்கள் தெரியுமா? அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 13-15 பாருங்க. எருசலேமிலே இருந்த மாடி வீடு, அதான் அரிமத்தை யோசேப்பின் வீடு. இன்னைக்கு அந்த வீடு எருசலேமில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இஸ்ராயல் தேசத்துக்கு போனால் அந்த வீட்டை போய் நாம் சந்திக்க முடியும். அந்த மாடி வீட்டில தான், பார்த்தீங்களா, வீட்டில தான் அந்த 120 பேர் கூடி பரிசுத்த ஆவியானவர் தேடி கொண்டிருந்தார்கள் வீட்டில. அந்த பெந்தைக்கோஸ்து நாள் வந்தது, ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த வீட்டில் கூடியிருந்த 120 பேர் அக்கினியாய் நிரப்பினார். அந்த வீட்டிலும் தான் உலகத்துக்கே இயேசு கிறிஸ்து எனும் ஜீவ ஒளி உலகத்துக்கே கொண்டு போகப்பட்டது. உங்க வீட்டிலும் தான் அன்பானவர்களே ஊழியக்காரர்கள் உருவாக முடியும். ஊழியக்காரர்கள் பைபிள் காலேஜில் உருவாகிறதுல ஞாபகம் இருக்கட்டும். பைபிள் காலேஜில் பைபிள் அறிவு தான் கிடைக்கும், ஆனால் அபிஷேகம் கிடைக்காது. அது உன் வீட்டில், உன் அம்மா மடியில தான் அது வந்தது.
உன் அப்பா முழங்கால் போட்டு தான் உனக்கு அது வந்தது. நீ எந்த ஊழியக்காரர் எடுத்து பாருங்க, எந்த ஊழியக்காரர் எடுங்க, என் அப்பா முழங்கால் போட்டு எனக்காக அழுதாரு, என் அம்மா எனக்கு முழங்கால் போட்டு போராடி ஜெபிச்சாங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். வீட்டில தான், வீட்டிலிருந்து அப்போஸ்தலர்கள் வரணும், வீட்டிலிருந்து தான் உலகத்தில் தலைவர்கள் வரணும். ஒரு வீட்டில தான் தேவன் ஆவியின் அபிஷேகத்தை இன்றைக்கும் கொடுக்கிறார். நான் உன் வீட்டில் வந்து தங்குவேன். அஞ்சாவதாக மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனம். பைத்தியக்காரன், பிசாசு பிடிச்சு அவனை பைத்தியக்காரன் ஆக்கிடுச்சு. அவன் ஆடைகள் இல்லாமல் நிர்வாணியா சுற்றி கொண்டிருந்தான். நம்ம நாட்டில் இது போல ஆடைகளை கலந்து போட்டு நிர்வாணியா சுத்துற லட்சக்கணக்கானங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்கெல்லாம் இவன் சொந்தக்காரன் தான், இவனுக்கு மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம முடிவு கொண்டணும், மார்க் 5ஆம் அதிகாரம் போது பாடுறா, மார்க் 5ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கிறேன் என்று நீங்க நாம முடிவுபடணும். என்ன நடந்தது? அவனுக்குள்ள 2000 ஆவிகள். இயேசு அந்த 2000 ஆவிகளை பன்றிக்குள்ள துரத்தினார். அவன் புத்தி தெளிவடைந்தான். மார்க் 5:19-20 என்ன சொல்கிறது? அவன் இயேசுவோடு கூட சீஷரோடு சேர்ந்து கொள்ள முற்பட்டான். கர்த்தராகிய இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், இல்லை, நீ நேராக உன் வீட்டுக்கு போ. பாத்தீங்களா? விடுவித்தவனை ஆண்டவர் எங்க போ சொல்ற பாரு, வீட்டுக்கு போ, உன் இனத்தார் இடத்துக்கு போ, உன் ஜனத்தார் இடத்துக்கு போ. கர்த்தர் உனக்கு செய்ததை உன் வீட்டாருக்கு சொல், இனத்தாருக்கு சொல், உன் ஜனத்தாருக்கு சொல். இன்னைக்கு கிறிஸ்தவ மேடைகளில் எல்லாம் அநேக பேருடைய சாட்சி மேடையில சொல்லப்படும். எல்லாரும் ஆர்ப்பாட்டப்படுகிறோம், ரொம்ப நல்லதுதான். ஆனா அவர் சொன்ன ஒருத்தர் சொல்ற சாட்சி உண்மைதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு ரொம்ப பேர், நான் போன வாரம் பரலோகம் போனேன், அடுத்த வாரம் கூட பரலோகம் போக போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது டிவியில யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம். இந்த பரலோகம் போனன்றவங்களோட நான் ரொம்ப பழகி இருக்கிறேன். அவங்க கூட அந்த அம்மா கிட்ட, அம்மா ஐயா சொல்றாரு பரலோகம் போன வாரம் போனேன், ஐயா அதை கேட்கிற, எதுக்கு கேட்கறீங்க? இந்த மனுஷா உளறல்குதே. ஆமா நண்பர்களே, பரலோகத்துக்கு யாரும் போக முடியாதுக்கா. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து படிங்க. பரலோகத்தில் இருந்தவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்து ஏறினவர் அல்லாமல் மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவனும் போனது கிடையாது. இப்ப 2ஆம் வருகையில கர்த்தர் இயேசு வர்றாரு. எதுக்கு வர்றாரு? அப்பதான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக போறாரு. அப்போ மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? 3ஆம் வானத்துக்கு, பரதீசுக்கு. அதான் ஆபிரகாமின் மடி. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவதிகள் இருக்கிற எண்ண முடியாத கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம் பரதீசு. அன்றைக்கு சிலுவையில மனம் திரும்பிய பாவிக்கு என்ன சொன்ன? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பார். ஆக அன்பான வேத வசனம் ரொம்ப பேருக்கு தெரியாது. கிறிஸ்தவத்திலே 140 பேருக்கு வசனம் தெரியாதுக்கிறாங்க ஜனங்களாம். எல்லாத்துக்கும் தலையாட்டின்னு இருப்பாங்க நம்ம இந்திய கிறிஸ்தவர்கள் எல்லாரும். எதுக்கெடுத்தாலும் தலையாட்டுவாங்க, எதுக்கெடுத்தாலும் ரசிகர் கூட்டாலும் ஆயிடும். இல்லை, கிறிஸ்துவுக்கு நீ சொந்தக்காரியம் மாறணும். இயேசுவை அறிகிற அறிவு உனக்கு வரணும். சத்தியத்தால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்றாரு? வீட்டுக்கு போ. ஏன்னா இவன் பைத்தியக்காரன் சொல்லி அவன் வீட்டுக்கு தானே தெரியும், அவன் சொந்தக்காரனுக்கு தான் தெரியும், அவன் ஜார்ஜனுக்கு தான் தெரியும், அவன் மாமச்சான் தான் தெரியும். பைத்தியக்காரனா இருந்தவன உத்தமனா புத்தி உள்ளவனா மாத்தினது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த சாட்சி அவன் வீட்டுல தெரியணும், வீடே ரட்சிக்கப்படும். ஜனத்துக்கு தெரியணும், ஜனமே ரட்சிக்கப்படணும். இனத்துக்கு தெரியணும், இனமே ரட்சிக்கப்படணும். உங்க சாட்சி வெறும் சபை ஸ்டேஜோட முடிச்சிடாதீங்க, அது பூரண சாட்சி கிடையாது. உங்க வீட்டுல ஆரம்பமான சாட்சி. உங்க ஜனங்கிட்ட போய் சொல்லுங்க, உங்க மாமச்சானுக்கு போய் சொல்லுங்க. உண்மையான சாட்சின்னு சொன்னா அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆறாவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூட்டிய வீட்டுக்குள்ளே சீஷர்கள் ஒளிந்திருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு அவர்கள் மத்தியிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு எங்கே கொடுக்கிறார்? ரோட்ல கொடுக்கிறாரா, வீட்டுல கொடுக்கிறாரா? வீட்டுல தான். இதெல்லாம் முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு தான் போக போறீங்க. உங்க வீட்டுல தான் சமாதானம் வரணும். மாமியா மருமகளுக்கு, மாமா மச்சானுக்கு, புருஷன் மனைவிக்கு, பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு சமாதானம் வரணுங்க. உங்க வீட்டுல தான் சமாதானம் வரணும். சமாதானத்துல ரோட்ல இல்ல, அதனால தான் நாட்டுல இல்ல சமாதானம். சமாதானத்துல வீட்டுல தேடு. கர்த்தர் சமாதானத்தை இன்றைக்கு வீட்டுக்கு கொடுக்கிறார்.
ஏழாவதாக மத்தேயு 18:20 எங்கே 2 பேர் கணவன் மனைவி 3 பேர் அவங்க பிள்ளைகள் ஒன்று கூடி இருப்பார்களோ வீட்டில் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். கைகளை தட்டுவோம் எல்லாரும். ஆக என் அன்பானவர்களே, நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டாம். ஆகவே இன்றைய கிறிஸ்தவத்துக்கு தேவை, ஆண்டவராகிய இயேசுவே என் வீட்டில் எல்லாம் இருக்குது, உங்களை தவிர நீங்க மாத்திரம் இல்ல. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, சத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை. வெளியில எவ்வளவு பகட்டா இருக்கிறோம், ஆனா வீட்டுக்கு போவதற்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்றால் இயேசு அங்க இல்லை. உங்களை தாழ்த்துங்கள், உங்க பெருமை விட்டு கீழே இறங்க, உங்க சுயத்தை விட்டு கீழே இறங்க, குற்றப்படுத்த எதிர்த்து விட்டு கீழே இறங்க, குறை சொல்ல எதிர்த்து விட்டு கீழே இறங்க, பழி போடுகிற எண்ணத்தை விட்டு கீழே இறங்க, அடுத்தவங்க மேல இல்லாத போல சொல்றதை விட்டு கீழே இறங்க. உன் மனைவி 4 பேர் மத்தியில காட்டி கொடுக்கறத பத்தி கீழே இறங்கு. உன் புருஷனை சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கேவலமா பேசுறத பத்தி கீழே இறங்கு. இயேசு உன் வீட்டுக்கு வருவான். நீ கீழே இறங்கிதான் தேடணும். நீ கீழே இறங்க போது பரலோகத்தில் நமக்காக இறங்கிடவர் உன் வீட்டில் வந்து தங்க வல்லவராயிருக்கிறார். அனுதினமும் கூப்பிடுவோமா, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வரணும், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் ஆண்டவரே, இல்லைன்னா உங்களை நான் விட மாட்டேன். ஏன்னா உங்க வாக்குத்தத்தம் என்ன? நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும், என் வீட்டுக்கு வாங்க. இதுதான் இன்றைய இந்திய கிறிஸ்தவத்தின் தேவை, உலக கிறிஸ்தவத்தின் தேவை, ஒவ்வொரு கணவன் மனைவி குடும்பங்களுடைய தேவை. சாத்தானை கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் எதிர்க்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். நாம் சாட்சிகளாக மாறினால்தான் இந்தியாவில் 145 கோடி மக்களும் இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிவார்கள். கண்களை மூடுவோமா, நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் மனிதகுலம் முழுவதற்கும் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறவரே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வாக்களித்து எங்கள் கர்த்தராக இயேசுவே, உம்மை அல்லாமல் நாங்கள் ஒன்றையும் செய்யவே முடியவில்லை. எங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்கள் சுயத்தை தாழ்த்துகிறோம், எங்க பெருமையை தாழ்த்துகிறோம், எங்க அகங்காரத்தை தாழ்த்துகிறோம், ஒருவர் மேல் ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டே நாங்கள் வாழ்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை மன்னியும். எங்க வீட்டுக்கு வாரோம், எங்க வீட்டில் வந்து தங்கும். ஒரு வீடு உத்தமமா இருந்தால் அந்த வீடு போகிற சபை உத்தமமா இருக்கும். ஒரு வீடு அலங்கோலமா இருந்தால் அவங்க போற சபை அவர்கள் அலங்கோலமாக்கி விடுவார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நீர் வந்து தங்க வேண்டும். தயவு கூர்ந்து தகப்பனே, எங்களை எங்கள் வழியில விட்டுடாதீங்க, எங்க இஷ்டத்துக்கு எங்களை ஓட விட்டுடாதீங்க, எங்களை தடுத்து நிறுத்துங்க, உங்க பக்கம் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நீர் எங்கள் வீட்டில் வந்து தங்க வேண்டும். எங்கள் வீடு ஜெப வீடு, துதி வீடு, அப்போஸ்தல வீடு, ரட்சிப்பின் வீடு, அற்புத வீடு, சமாதான வீடு, சந்தோஷ வீடு, அடையாளங்களுள்ள வீடு, சாட்சியுள்ள வீடு. எங்கள் வீட்டில் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் பிள்ளைகள் காணட்டும். ஆதி அப்போஸ்தல மிஷனரிகளைப் போல எங்கள் பிள்ளைகள் எழும்பட்டும். உமக்கே மகிமை, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை பலமாய் தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மீண்டுமாக டாக்டர் சாம் ராஜ்குமார் அவருக்கும், அருமையான சகோதரி பிரீதா ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த ஐக்கியத்துக்கு ரொம்ப காரணமாக இருந்தார். அருமையாக டாக்டர் மறைத்திரு டிஜிஎஸ் ராடிக்ஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இதயம் பூர்வமான நன்றி. எனக்கு பிறகு வரக்கூடிய அருமையான பாஸ்டர் இருக்கிற பாஸ்டர் ஜான், எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இடத்துல அவர்களுடைய வழியாக கர்த்தர் சொல்லும் சத்தியத்துக்கு நம்ம எல்லாருமாய் கீழ்ப்படிவோம். தினந்தோறும் உங்களுடைய ஜெபம், இயேசுவே என் வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. Thank you.